50,000 மாசம் கிடைச்சா 100 குட்டி வளர்த்த போதாதா? மொத்தம் எத்தனை 1 மணி நேரம் கால் 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் டூட்டி இருக்கும். இல்ல 9,000 கிடைச்சா போதாதா? 2 நேரம் வந்து உலர் தீவனம், 2 நேரம் அடர் தீவனம், பசுந்தீவனம் கிடையாதுங்க. பக்ரீத் கிடா இல்ல செம்மறி கிடா வளர்த்து கோடீஸ்வரன் ஆகலாமா? ஆகலாம், ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. மாசம் ஒரு 50,000 1 லட்சமோ கிடைக்க ஒரு பிசினஸுக்கு ஒரு 2 மாசம் மெனக்கட்டா என்னங்கதான் என்னுடைய கேள்வி. 2 மாசம் ஓசிக்க வேலை பார்த்துட்டு கத்துக்கிட்டு வரலாம். இப்ப இது எல்லாம் இப்ப எத்தனை மாசம் குட்டிகள்னு சொல்றீங்க? எல்லாமே 15 மாசத்த குட்டி. 5 மாசம் வளர்ப்பு குட்டி வாங்கி பண்ணையாளர்கள் ஜெயிக்க முடியாது. ஆனா இந்த கிடா உயிர் எடை எவ்வளவு இருக்கடாச்சு? இந்த கிடா இதுல உள்ள செட்டு ஃபுல்லா உயிர் எடைக்கு வந்து ஒரு 45 to 50 கிலோ இருக்கும். இதே கிடாய்கள்லாம் கெட்டி போட்டு நம்ம கொம்புல போல்ட் போட்டு கெட்டி போட்டு கிடாய் 40,000 ரூபாய்க்கு 35,000 ரூபாய்க்கு குறைஞ்சி வித்துடலாம். ஒரு கிடா தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில் மரிய தாயபுரம் இங்க ஒரு கிராமத்துல இருக்கு. பண்ணையோட பெயரு ராஜ் பசுமை ஃபார்ம். இது வரைக்கும் உங்க பண்ணையில கூடுனது எவ்வளவு குட்டி வரைக்கும் சேர்த்திருக்கீங்க? கூடுனது 600 வரைக்கும் வச்சிருந்திருக்கோம். பக்ரீத் கிடானா நம்ம எத்தனை மாசத்துல பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளவு நாள் வளர்க்கணும்? பக்ரீத் கிடாயை பொறுத்தளவுல வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு 15 மாசம் பூர்த்தியான கிடாயை தான் விரும்புவாங்க. அப்படிங்கலாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போதே நம்ம சின்ன குட்டியா வாங்குறதே கிடையாது. ஓரளவு ஒரு 9 மாசம் 8 மாசத்துக்கு மேல ஒரு 10 மாசத்துக்கு கீழே உள்ள குட்டியை தான் வாங்குறோம். நம்மகிட்ட வந்து ஒரு 8 மாசம் இருக்கும். அப்படிங்கிற ஒரு 16 மாசம் வந்து வயசு நம்ம விற்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து ஒரு 16 மாசம் இருக்கும். அப்ப எல்லாமே 1.5 வருஷம் பூர்த்தி ஆயிட்டு 1.5 வருஷம் பூர்த்தி ஆயிரும். 2 பல் போட்டுரும். எல்லாத்துலயும் 2 பல்லு இருக்கு. அதுக்கு சின்ன குட்டியும் இருக்குங்களா உங்கள்கிட்ட? ஆமா இருக்கு. 3 டைப்பா வச்சிருக்கோம் வெயிட் கணக்குல. ஒரு 45 to 50ல ஒரு 100, ஒரு 40 கிலோவுல வந்து ஒரு 200, ஒரு 25 to 30 கிலோ ஒரு 100, இந்த மாதிரி வச்சிருக்கோம். என்ன ரகங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட ஃபுல்லா இருக்குது 8 பொட்டு குட்டி. நாடு வந்து மொத்தமே ஒரு 10 குட்டி இருக்கும். என்ன காரணம்? மயிலம்பாடி வாங்கலாம். மயிலம்பாடி வாங்கி வளர்ப்போம். நாங்க மயிலம்பாடி வந்து புரட்டாசியில வாங்கி தை பிறந்த கிறிஸ்துமஸ் அந்த டைம்ல வித்துருவோம். 100 நாள் வளர்ப்பு தானே? அது வந்து கரெக்டா எங்கிட்ட ஒரு 120 நாள் இருக்கும். ஏன் பக்ரீத்துக்கு மயிலம்பாடி? நம்ம ஏரியாவில் அது போகாது. நம்ம ஏரியாவை பொறுத்தளவுல இங்க புளியங்குடி, வடகரை, கடையனூர், நம்ம ஏரியாவில் ஃபுல்லாவே இந்த 8 பொட்டுக்குட்டியை தான் விரும்புவாங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நம்ம வளர்த்து வச்சதான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். சரி, ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு குட்டியில ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ணாச்சி? ஆரம்பத்துல 50 குட்டியில தான் ஸ்டார்ட் பண்ணோம். 50 to 600 வரைக்கும். ஆமா. இல்ல நிறைய பண்ணைகள் மூடிட்டு போயிருந்தாங்களா? அது அவங்களுடைய புரிதல் இல்லாத ஒரு விஷயம். பொதுவா ஆடு இப்ப நிறைய யூடியூப்ல ஆடு வளர்த்தா கோடீஸ்வரன் ஆயிரலாம், அப்படி ஆயிரலாம் ஒரு விளம்பரத்தை அவங்க பார்த்துட்டு ஏன்னா அந்த மட்டும்தான் மைண்ட் செட் இருக்குமே தவிர அதோடைய நோய் வேளாண்மை எப்படி இருக்கும், அதோட எப்படி ஃபீடு கொடுக்கணும், அதை எப்படி நம்ம உருவாக்கணுங்க புரிதல் இருக்காது. அதனால வந்து அவங்க வந்த ஸ்பீட்ல அப்படியே அவுட் ஆகி போயிடுவாங்க. நாங்க எங்க பண்ணைக்கு நிறைய பேர் இப்போ நீங்க போட்டு வீடியோ பார்த்துட்டு மெட்ராஸ் நிறைய மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. நாங்க சொல்லுறது என்ன சொல்லுவோம்னா, நீங்க பண்ண உண்மையிலேயே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு எங்களை மாதிரி ஒரு பண்ணை போய் ஒரு 2 மாசமாவது நீங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்பனா தான் உங்களை வந்து இந்த இதுல இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை ஏன் அப்படின்னா நோய் வேளாண்மை வந்து முக்கியம். அதை நம்ம கத்துக்கிட்டா தான் இந்த பண்ணை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். நோய் வேளாண்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தோக்கக்கு வாய்ப்பே இல்லை. தீவனம் யாருனாலும் அள்ளி போட்டுருவாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கு மருத்துவத்தை நம்ம முதல்ல கத்துக்கிடணும். எங்க வாங்குவீங்க பர்ச்சேஸ்? முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பண்ணையில தான் போய் நான் குட்டி வாங்கினேன். மயிலம்பாடி குட்டி தான் வாங்கினேன். அப்போ கொரோனா டைம்ல அப்போ அவர் சொல்லி தந்தாரு. அதே மாதிரி நாங்க வளர்த்தா வித்துட்டோம். எங்களுக்கு அந்த டைம்ல மாசம் 50 குட்டி மாசம் விற்கல எங்களுக்கு மாசம் 20,000 இருந்துச்சு. லாபம் இருந்துச்சு. இப்ப எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அண்ணாச்சி? இப்ப நம்ம 8 சுத்தி வியாபாரிகள் நமக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கு. நிறைய பண்ணக்காரங்களும் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா நம்மளை கூப்பிட்டு தருவாங்க. இப்போ நம்ம ஒரு குட்டியை எடுத்துட்டு வரோம்னா ஒரு முதல்ல வந்தோடனே சளிட்டானிக் கொடுக்கணும். என்ன மருந்து அண்ணாச்சி? எண்டோபிளசின் கொடுப்போம். எத்தனை நாளைக்கு? அது ஒரு டைம் அந்த குட்டியை பொறுத்து அதிக சளி இது மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டைம் கொடுப்போம். ஒரே டைம் தான் ஒரு குட்டி சைஸுக்கு தக்கனி மாதிரி கொடுப்போம். வந்த அன்னைக்கு வந்த அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு பிபிஆர் அந்த கிளைமேட்டை பொறுத்து பிபிஆர் போட்டுருவோம். இப்போ இதுக்கு பிபிஆரும் நாங்க இதை எப்பவுமே புரட்டாசியில எடுத்துட்டோம். இந்த கிடாய்கள்லாம் இதுக்கு பிபிஆர் நாங்க போட்டாச்சு. அம்மத்துக்கும் ஊசி போட்டாச்சு. தை பிறகு அம்மத்துக்கும் போட்டோம். அப்புறம் குடல் புழு மருந்துன்னு சொல்றாங்களா? ஆமா, குடல் புழு நீக்க வந்து நம்ம வந்து இப்போ இதுக்கு 3 டைம் பண்ணியிருப்போம். ஒரு 45-50 நாளுக்கு ஒருக்கா பண்ணிருப்போம். அதே மாதிரி குடல் புழு நீக்க வந்து ஃபர்ஸ்ட்ல தான் வந்து நம்ம வந்து உடனே பண்ணணும். இங்க வந்து நம்ம காஞ்ச தீவனம் தான் கொடுப்போம், பச்சை தீவனமே கொடுக்கறது இல்லை. அப்படிங்கிற குடல் நீக்க வந்து ரொம்ப பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பச்சையில தான் அந்த புழுக்கள் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு வந்து அது இதாகும். இது நம்ம வந்து ஒரு 2 டைம் குடல் பண்ணிடுவோம். அது மாதிரி லாஸ்ட் விற்கக்கூடியது நம்ம ஐவர்மெக்டின் ஊசி போட்டு விட்டுருவோம். இல்ல ஐவர்மெக்டின் ஊசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த தோல் இந்த கிடாய்கள் நல்லா சைனிங்கா அப்படி இருக்கணும்னா ஐவர்மெக்டின் போட்டா தான் அந்த தோல்ல உள்ள அந்த பொடுகு எல்லாம் சாகும். தோல் வந்து நல்லா ஆயிடுனாலுமே அதுக்கு அந்த ஆடு வந்து நல்லா ஆரோக்கியமே ஆயிரும். அந்த ஊசி தோல்ல போடணும். அந்த ஊசி வந்து அந்த தோலுக்கு தான் அது மெயின். தோல் நல்லா பளபளன்னு ஆயிரும். அந்த அது என்னன்னா அந்த கிருமி செத்துரு அந்த தெல்லு உண்ணி எல்லாமே அதுல இருந்து
செத்த உடனே இது நல்லாயிரும். முதல்ல வந்து ஒரு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணுங்க நம்ம மைண்டுக்கு வந்துட்டோம்னா, நம்ம அருகாமையில் உள்ள ஒரு பண்ணைக்கு போய் ஒரு 2 மாசமாவது அவங்க என்ன செய்றாங்கன்னு நம்ம சும்மாவா நின்று பார்த்துட்டு நிக்கணும். அதான் என்னுடைய அட்வைஸ். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலா வரும். அந்த 2 மாசத்துலயே இந்த தொழிலை தொடங்கலாமா, இந்த தொழிலை விட்டு நம்ம போயிடலாமா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வெறும் யூடியூப் மட்டும் பார்த்துட்டு தொடங்க கூடாது. தொடங்கக்கூடாது. ஆனா யூடியூப் அதுக்காண்டி பார்க்க கூடாது. அதுலயும் நிறைய மேட்டர் இருக்கும். அதை நம்ம உள் வாங்கிட்டு இது ரெண்டும் அவங்க சொல்லுறதும் இதுவும் ஒத்து போகுதா, இது கரெக்ட் தானா, இதுல உண்மைத்தன்மை இருக்காது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க பண்ணைக்கு வந்திருக்காங்களா? வந்து அப்படியே நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. ஒரு 2-3 பையன் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா, அவங்க ஆட்டு பண்ணை நடத்திட்டு இருக்காங்களா? ஆட் பண்ண ஒரு பையன் மட்டும் ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பிச்சு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பண்ணைக்கு வந்தா அப்போ பெர்மிஷன் உண்டா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு உண்டு, பெர்மிஷன் உண்டு. இந்த ஆட்டை பொறுத்தல இந்த நோய் வேலை தான் முக்கியம். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் காலையில, நம்ம நல்லா தான் சாப்பிட்டு இருக்கேன்ட்டு நம்ம அதை விட்டுற முடியாது. சாயந்தரம் சோர்வா படுத்திருக்கோம். அப்ப அதுக்கு என்ன செய்யுது, காய்ச்சல் இருக்கா, எனக்கு மேக்சிமம் உள்ள நோயை நம்ம அந்த இதுல கட்டுப்படுத்திடலாம். தொற்று நோய்க்கு வராம இருக்கு நம்ம ஏற்கனவே தடுப்பூசி போட்டுருந்தோம். இந்த ப்ராப்பரா எல்லா விஷயமே எப்படி எப்படி செய்தவங்க வந்து கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நீட்டா கொண்டு போயிருவாங்க. அதோட லாப நஷ்டம் இது என்ன இருக்கு எல்லாமே அதுல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 மாசத்துல தெரிஞ்சிடும். இல்ல யூடியூப்ல போட்டுதாங்க 100 ஆடு வளர்த்தா மாசம் 1 லட்சம் சம்பளம்னு சொல்லி உங்க அனுபவத்தை சொல்லுங்க. உண்மைதான், அழகா எடுத்துடலாம். 100 கிடா வெட்டி 100 கிடாய் வளர்த்தா அவங்க வந்து 1 லட்சம் வராது, மொத்தம் 1.5 லட்சம் இருக்கும். 3 மாசத்துலயே 1.5 லட்சம், மாசம் 50,000 கிடைக்கும். குட்டிக்கு 500 ரூபாய். 500 ரூபா கிடைக்கும். என்ன காரணம்? தீவன செலவு கூடுதோ இப்ப வர வர? தீவன செலவு கூடுது அப்படி மாதிரி இருக்கும்போது கிடாயோட ரேட்டும் கூடும். அது ஒரு விஷயம் இல்ல. 500 ரூபாய்க்கு நம்ம கேர்னி சொல்ல முடியும். 600, 700, 800 எடுத்து அவன் அனுபவத்தை பொறுத்து எடுத்துடலாம். ஆனா 500 அனுபவம் இல்லாம முதல் நாள் 500 வந்து நார்மலா கிடைச்சிடும். 500 ரூபாய் கிடைச்சு 50,000 மாசம் கிடைச்சா 100 குட்டி வளர்த்த போதாத? மொத்தம் எத்தனை? 1 மணி நேரம், கால் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் டூட்டியே இருக்கும். இதுல 50,000 கிடைச்சா போதாதா? இல்ல 100 குட்டி எடுத்தா ஃபுல்லா கடந்து இல்ல இது பண்ணணும் இல்லையா? ஃபுல்லாலாம் இருக்க தேவையில்ல. எப்படி சொல்றீங்க? 100 குட்டிலாம் வளர்க்கணும்னு நினைச்சா ஒரு சிம்பிளா ஒரு காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு 9, 9:30 முடிஞ்சிடும் காலையில தீவனம். காலையில அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேல ஆரம்பிச்சா ஒரு 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். மத்தியானம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்போ பார்ட் டைமா செய்யலாமா? வேற வேலைக்கு போறவங்களும் காலையில பண்ணிட்டு பார்ட் டைம் இதை செய்ய முடியாது. பார்ட் டைம் செய்யலாம். பார்ட் டைம் செய்யணும் நம்ம வீட்டு ஆட்கள் சப்போர்ட் இருந்துன்னா செய்யலாம். ஏன்னா நம்ம காலையில வேலையை முடிச்சுட்டு போயிருந்தோம், நைட் வந்து நம்ம ஒரு 4 மணிக்குள்ள வந்து பண்ணிடலாம். இடப்பட்ட டயத்துல அந்த குட்டி எப்படி இருக்கு என்ன யாது அப்படிங்கிறத ஒரு தண்ணி இல்ல வைக்கணும், நம்ம வீட்டாளர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பண்ணலாம், தப்பு இல்லை. அக்காண்டி நம்ம அடைச்சு போட்டுட்டு சாயந்தரம் வரணும் அப்படின்னா அதுக்கு கேர்னி சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க முழுக்க எங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இந்த ஆட்டு பண்ணை தான். சரி, நீங்க பக்ரீத் கிடாவா வளர்க்குறீங்க, 100 நாள் வளர்ப்பு லாபமா, பக்ரீத் கிடா வளர்ப்பு லாபமா? பிசினஸை பொறுத்தல ஆடு வளர்ப்புன்னு வந்துட்டினாலுமே இது வந்து ஒரு ஐடி ஃபைல் மாதிரி தான். அந்த ஐடி ஃபைல் மாதிரி நம்ம எப்படி அந்த இதை தயார் பண்ணுதோமோ அப்போதான் இதை வெற்றியின் பாதையை கொண்டு போக முடியும். இப்போ எங்களை பொறுத்தல 2 பிரைஸ் தான். நான் பொதுவா இப்போ இந்த வருஷம் எங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஆடி மாசத்துல இருந்து குட்டி வாங்க ஆரம்பிச்சோம். பக்ரீத் முடிஞ்சு ஆகஸ்ட்ல வாங்க ஆரம்பிச்சோம். பக்ரீத்துக்கு வித்து எல்லாம் நீங்க போன வீடியோல போட்டிருந்தீங்களா, அந்த குட்டியெல்லாம் வித்து முடிச்சுட்டு ஒரு 1 மாசம் ரிலாக்ஸா இருந்து பண்ணையில எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆடி மாசத்தை, ஏன்னா இந்த ஆடி மாசத்துக்கு மேல ஏன் வாங்குதோம் அப்படின்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாசமும் கொஞ்சம் குட்டிகள் வந்து கொஞ்சம் சௌரியமா கிடைக்கும், நல்ல கிடைக்கும். ஆமா, ஏன்னா இந்த மேட்ச் வளர்க்கவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மலைக்கு முன்ன வித்துறணுங்க ஒரு கான்செப்ட்ல அவங்க அதை கொண்டு வருவாங்க. அப்போ வந்து நான் வந்து 600 குட்டி இந்த வருஷம் சேர்த்தோம். 600 300 மயிலம்பாடி, 300 எட்டயபுரம் பொட்டு குட்டி. இந்த 300 நாங்க வந்து 300 வந்து கிறிஸ்துமஸ் டைம்ல இருந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 20 நாள்ல அந்த 300 வித்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கிட்ட பகிர்றதுக்கு இருக்க 300 நாங்க வச்சிருக்கோம். இதுதான் அந்த குட்டியில வந்து எங்களுக்கு வந்து ஒரு மாசம் 600 ரூபா இருந்துச்சு ஒரு குட்டிக்கு. இந்த குட்டிக்கு வந்து மாசம் வந்து ஒரு 800 ரூபா இருக்கும். அது மட்டும் இல்லாம பக்ரீத்துக்கு வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு முழு விருப்பம். அதுதான் இந்த பக்ரீத்து குட்டியோட விஷயம். இன்னொன்னு சில பேர் சொல்லுவாங்க 90 நாள்ல வளர்த்து வித்துடலாம், 90 நாள் வளர்த்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் செட்டே ஆகாது. ஏன் ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், கேட்டுக்கோங்க. இந்த பிசினஸை பொறுத்தளவுல கறிக்கடைக்காரங்களுக்கு 6 மாசம், வளர்க்கவனுக்கு 6 மாசம். நம்மளுக்கு வளர்க்கவங்களுக்கு 1ஆவது மாசத்துல இருந்து 6ஆவது மாசம் வரைக்கும் நம்மகிட்ட குட்டி இருக்கான்னு கேட்பாங்க. 6ஆவது மாசத்துல இருந்து 12ஆவது மாசம் வரைக்கும் நம்மளுக்கு தீண்ட மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த தொழில ஜெயிக்க முடியும். அந்த 6 மாசம் வேலை இல்லாம போது என்ன காரணம்? அதுதான் நான் சொல்ல காரணம். பொதுவாகவே எடுத்துக்கோங்க, எந்த பிசினஸ்னாலும் எடுத்துக்கோங்க, ஸ்டாக்கிங் பிசினஸ். அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கியாந்து ஸ்டாக் பண்ணி 2வது விற்கும்ல, அவன் தான் இன்னைக்கு கோடியை சம்பாதிப்பான். ஏன்னா அவனுக்கு தான் அந்த ரிஸ்க் இருக்கு. இன்னைக்கு ஒரு மளிகை பொருள் இருந்தாலும் சரி, ஒரு நவதானியம் இருந்தாலும் சரி, அவன் அதை கெட்டு போகாம வச்சிருக்கணும். புழு இருந்தா நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க.
அப்போ அவன் என்ன செய்வான், 20 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவான், 100 ரூபாய்க்கு விற்பான். அவனுக்கு அந்த எடை சாட்டச்சு எல்லாம் அதில் ஒரு 20 ரூபா போனாலுமே ஒரு கிலோவுக்கு டபுளாக எடுத்துருவான். அப்போ ஸ்டாக்கிங் பிஸ்னஸ் தான். இதே மாதிரி தான் இந்த ஆடு வளர்ப்போம். மக்கள் என்ன செய்வாங்கன்னா, மழை நேரத்தில் நோய் வந்து செத்துரும் வச்சிரும் அப்படின்னு அப்படியே புரட்டாசிக்கு முன்னே காலி பண்ணிடுவாங்க. ஐபிசி, கார்த்திகை, மார்கழி சுத்தமாக யார்கிட்ட தரையில் வச்சு விவசாயிகள்கிட்ட ஆடே இருக்காது. இந்த 50 குட்டி 100 குட்டி செட்டு போட்டு வளர்க்கவங்க மேக்சிமம் இதில் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பறன் எதுக்கு உதவுது, இந்த மழை காலத்தை ஸ்டாக் பண்ணுறதுக்கு தான். இன்னைக்கு ஒரு 25 லட்சம் சொல்லிச்சு இந்த பறன் நாங்கள் எதுக்கு போட்டு வச்சிருக்கோம்னா இந்த ஸ்டாக் தான். இதை நாங்கள் என்ன செய்தோம்னா அந்த புரட்டாசியில தான் நான் சொல்றேன் அவங்ககிட்ட, அதாவது ஆகஸ்ட்ல தான் நாங்கள் குட்டியை வாங்கி சேர்க்கோம். அப்போ எங்களுக்கு சௌரியம் இருக்கும்போது நாங்கள் குட்டி வாங்கி சேர்த்துருவோம். அந்த 3 மாசமும் ஒரு 120 நாள் நாங்கள் அதை மயிலம்பாடியை நல்லா பேணி வச்சு இது பண்ணி அதை உடனே நாங்கள் 1வது மாசம் மேலே வித்துருந்தோம். இந்த பக்கிரத்துக்கு வளர்க்குறங்க எனக்கு ஒரு பெரிய பிரிய இருந்ததுனால இந்த பக்கிரத்துக்கு வளர்த்து இதை 8 மாசம் என்கிட்ட இருக்கு இந்த கடை. இப்போ பக்கிரத்து கடை தை மாசம் வளர்ப்பு குட்டி வாங்கி பண்ணையாளர்கள் ஜெயிக்க முடியாது. தை மாசம் இங்கிலீஷுக்கு வந்து ஜனவரியில எப்படி அப்படின்னா, தை மாசம் பிறந்தோடனே சந்தை போய் பாருங்க, எல்லாரும் வளர்ப்பு குட்டிக்கு வந்து போராடி வளர்ப்பான். அப்போ 50 குட்டி 100 குட்டி வாங்கி மேய்க்கவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எங்களை மாதிரி பண்ணைக்கு வந்துடுதுன்னா வந்த நாள்ல இருந்து கவுனிங் ஸ்டார்ட் ஆயிரும். முதல்ல 100 கிராம்ல ஆரம்பிச்சு 1 கிலோ 200 வரைக்கும் சாப்பிடும். அப்போ அம்புடுமே வந்து அந்த வந்த நாள்ல இருந்தே கவுனிங் ஸ்டார்ட். இவங்க நம்ம பக்கிரத்துக்கு அடுத்து மாத்திரலாம் நினைப்பாங்க, மாற்ற முடியாது. ஏன்னா 12 கிலோ சைஸுக்கு வருது 5 மாசம் 12 கிலோ 10 கிலோ சைஸுக்கு தான் குட்டி கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு 17 கிலோ 12 கிலோ குட்டி கிடைக்காது. அது வந்து மார்ச்சுக்கு மேலே தான் கிடைக்கும். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த குட்டியை வாங்கி மேய்க்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேய்க்கவங்களுக்கு வந்து ஒரு ஜோடி ஒரு 12 ரூபாய்க்கு வாங்குதாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 19 ரூபாய்க்கு வித்துரும். அப்போ வந்து அவங்களுக்கு குட்டிக்கு ஒரு 1500 ரூபா கிடைச்சிரும். ஆனா பண்ணையாளருக்கு அந்த 1500 ரூபா அப்படியே தீவனத்துல போயிடும், கிடைக்காது. அதனால பண்ணையாளர் வந்து 2 டைம் தான் சூஸ் பண்ணணும். அதுவும் பர்ச்சேசிங் ஒரே டைம் தான் சூஸ் பண்ணா. எந்த மாசம் இங்கிலீஷ்க்கு எந்த மாசம் பர்ச்சேஸ் பண்ண சொல்றீங்க? இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 2 மாசம் தான் பர்ச்சேஸ். ஆமா, டிசம்பர் ஜனவரி விற்பனையை தொடங்கிடணும். நம்ம இப்போ ஒரு 600 கடை வச்சிருக்கோம்னா 300 வித்துட்டோம், 300 வைக்க தயாரா இருக்கும். இதுதான் இடப்பட்ட நேரம் நாங்க பர்ச்சேஸ் பண்ண போறதில்லை. அப்படி பண்ணி கிடந்துரும், ஸ்டாக் கிடந்துரும். எல்லா வருஷமே இப்ப டிசம்பர் வரைக்கும் விலை இருக்காதோ? டிசம்பர் வரைக்கும் விலை இருக்காது. ஆமா, விற்க முடியல விலை இல்லைன்னு தான் இருக்கும். ஜனவரில தான் விலை தொடங்குது. இந்த லாஜிக் தான் இந்த பிசினஸ் ஜெயிக்கக்கூடிய விஷயம். இல்ல பக்ரீத்துக்கு வாங்குற கிடாய்களை பக்ரீத்துக்கு விற்காம போச்சுன்னா பயங்கர நஷ்டங்கிறாங்க. அது எப்படி உங்க அனுபவத்துல எப்படி உண்மையா பொய்யா? இன்னைக்கு கறிக்கடையில வந்து பொதுவா ஒரு கிடாய் கறியை வந்து இன்னைக்கு வந்து சிட்டியில ஒரு 800 to 900 ரூபாய்க்கு விற்காங்க. இப்போ பக்ரீத்து கிடாயை பொறுத்த அளவுல ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு விற்கப்படும். இது வந்து 1000 ரூபாய்க்கு வந்துடும். எப்படி வந்துடும்னா ஒரு லைவ் வெயிட்டு ஒரு 40 கிலோ இருக்க கிடாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 25 கிலோ கறி கிடைக்கும். அதாவது சதவீதம் வந்து 30 கிலோவுக்கு மேலே 35 கிலோவுக்கு மேலே வந்து 60% இருக்கும். அதே 30 கிலோவுக்கு கீழே உள்ளது அதுதான் 50% தான் இருக்கும். பாதி பேர் உங்களுக்கு வந்து பார்ட்டி நேரில் நம்மகிட்ட 550 ரூபா இன்று ஒரு 40 கிலோவுக்கு போட்டுக்கோங்க. அப்படிங்கிற உங்களுக்கு 1000 ரூபா கிலோவுக்கு வந்துடும். அதனால தான் வந்து கறிக்கடைக்கு வந்து இந்த 1000 ரூபா கல்லாவுக்கு கறிக்கடைக்காரன் வாங்க மாட்டான். கறிக்கடைக்காரன் 900 ரூபாய்க்கு விற்கவன் 700 ரூபா கல்லாவுக்கு தான் வாங்குவான். அப்போ 300 ரூபா அதில் வந்து ஷார்டேஜ் இருக்கு. அப்போ நம்ம பக்ரீத் விற்க தவறிட்டோம்னா இந்த 300 ரூபா அடிபடும் கிலோவுக்கு. இதுதான் அதோட வித்தியாசம். அதான் நஷ்டத்துல முடிய காரணம். சரி, எனக்கு தீவன மேலாண்மை எப்படி தீவனம் கொடுத்தா நமக்கு லாபம் வரும், குட்டி நல்லா வளரும்? எங்களை பொறுத்தல நாங்க என்னைக்குமே வந்து எதை முடியுமோ அதைத்தான் செய்யணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருப்பேன். ஏன் அப்படின்னா நான் வந்து எங்களுக்கு பக்கத்துல தோட்டம் இருக்கு. நான் எல்லாத்துமே சொட்டு நீரை போட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ட்ரையான ஏரியா சொட்டு நீர் போட்டு குற்றாலம் பக்கத்துல தண்ணி செழிப்பா இருக்கணுங்களா? குற்றாலம் பக்கம்னா எங்களுக்கு இந்த 5 கிலோமீட்டர்ல வராது, கால்வா வராது. இது ஒரு மேட்டு பகுதி. எங்களுக்கு மழை பெஞ்சா தான் பம்ப் செட்டு தான் கிணத்துல தண்ணி ஊறினா தான் எங்களுக்கு தண்ணி. கிணத்துல என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க? கிணத்துல ஒண்ணுமே போடல. சோளநாத்து விதைச்சு அறுத்து காய வச்சு அறுத்து ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். அதுக்குன்னு ஒரு பெரிய குடோனை போட்டு வச்சிருக்கோம், ஒரு வைக்கோல் மாதிரி. ஆமா, வைக்கோல் வாங்கி வச்சுக்கிடுவோம், கடலை கூட வாங்கி வச்சுக்கிடுவோம். என்னெல்லாம் அந்த சீசன் கிடைக்கும் அம்பட வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிடுவோம். ஸ்டாக் பண்ணிட்டு இப்போ நம்ம தெரியும், இப்போ 5 வருஷமா இருக்கிற இவ்வளவு தீவனம் தேவை அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு நாங்க 2 பேர் லேபர் இருக்காங்க, அவங்கள வெட்டி போட சொல்லிடுவோம். சரி, காலையில தீவனம் என்ன கொடுப்பீங்க? காலையில ஒரு வெயிட் ஒரு கிடாயை பொறுத்து ஒரு 20 கிலோ வெயிட் இருந்ததுன்னா ஒரு கிலோவுக்கு 40 கிராம். அப்போ 800 கிராம் ஒரு நாளைக்கு அடர் தீவனம். ஒரு குட்டிக்கு அதை 2ஆ பிரிச்சு 400, காலைல 400, சாயந்தரம் 400 கொடுப்போம்.
வேற மத்தியானம் வந்து அதை பிடிச்சிட்டு இதை வந்து ஒரு கரெக்டா ஒரு 8 மணிக்கு கொடுக்கும். ஒரு 10 மணிக்கு வைக்கலும் காஞ்ச நாட்டுச்சோளமும் அடிச்சு கொடுத்துட்டு மேலே ஏற்றி விட்டுருவோம். அதே ரொட்டேஷனா 4 மணிக்கு இறங்கும் கீழே அடர் தீவனத்தை கொடுப்போம். ஒரு 6 மணிக்கு கடலை கூட கொடுத்து மேலே ஏற்றி விட்டுருவோம். இவ்வளவுதான். மொத்தம் எத்தனை நேரம் தீவனம்? 4 நேரம் கொடுப்போம். 2 நேரம் வந்து உலர் தீவனம், 2 நேரம் அடர் தீவனம். பசுந்தீவனம் கிடையாதுங்க. பசுந்தீவனம் இல்லாம இப்ப நிறைய பண்டைகளை வளர்க்குறாங்க. ஆமா, நம்ம வெள்ளாடை வந்து பசுந்தீவனம் கொடுக்காம வளர்க்க முடியாது. அதுக்கு ஒரு தரமாவது வந்து வெள்ளாட்டை கடாய் பசுந்தீவனம் கொடுத்தா தான் ஈல் இருக்கு. நான் போட்டு பார்த்துட்டோம். இந்த ஒரு 150 வெள்ளாடு போட்டு கிடாய் போட்டு வளர்த்து பார்த்துட்டோம். செம்பரியை பொறுத்தளவுல பசுந்தீவனம் கொடுக்குங்க தேவை இல்லை. இன்னொன்று, பசுந்தீவனம் கொடுக்காம நமக்கு செட் ஆயிடுதுன்னா நோயும் ரொம்ப குறையும். உங்களுக்கு பசுந்தீவனத்துல தான் வந்து நோயே ஆரம்பிக்கும். அந்த கழிச்சல் எருக்கள் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு நோய் வர காரணமே கழிச்சல் தான். அது வந்து பசுந்தீவனத்தை வச்சு தான் ஆரம்பிக்கும். சில நேரத்தில் அதுல கொஞ்சம் கிருமிகள் ஏதாவது அட்டாக் இருந்ததுன்னா அதை ஒரு நோயா மாத்திக்குது. அப்ப இனிமே வருங்கால வளர்ப்பு முறை வந்து பசுந்தீவனம் கிடையாது, பசுந்தீவனம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த கான்செப்ட் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஏரியா மாறுபடும். இப்ப நம்ம கிணறு இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, எப்போதுமே நம்ம உண்டு பண்ணிடலாம் தீவனத்தை பண்ணா பசுந்தீவனம் கொடுத்து வளர்த்து நம்ம அதுக்கு தகுனி குடல் எல்லாம் கொடுத்து வளர்த்தோம்னா நல்ல லாபம் தான். அது ஒன்றும் நஷ்டம்னு சொல்ல முடியாது. நமக்கு ஃபீடு வந்து மைனஸ்ல இருக்கும். இப்போ நம்ம இப்போ நான் 800 கிராம் சொல்லுங்களா, அது மொத்தமே 400 கிராம் கொடுத்தா போதும். அப்படி பாதி அடர் தீவனத்துடைய செலவை குறைச்சிக்கலாம். ஆனால் உங்க குட்டிகளுக்கு அந்த வருஷம் கொம்பு பிடிங்கி விட்டீங்களா? ஆமா சார், நமக்கு இந்த ட்ரிப்பு முதல் முயற்சியா பண்ணோம். ஒரு பாதியை பிடுங்கி எங்களால முடிஞ்சது. ரொம்ப அழகா இருக்காங்க பிடுங்கலாம், சிலது நல்ல அழகா இருக்கு. அந்த ஃப்ரீடம் செலெக்ஷன் பண்ணதுலேயே தான் வந்து நமக்கு வரும். இதே கிடாய்கள்லாம் கெட்டி போட்டு நம்ம கொம்புல ஃபோல்ட் போட்டு கெட்டி போட்டு நம்ம கிடாய் 40,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு குறைஞ்சி வித்துடலாம் ஒரு கிடாய. அது என்ன கான்செப்ட்னா, இப்போ அந்த கிடாயை அவங்க கயத்திட்டு பிடிச்சு அவங்க கிடாயை வந்து கூடவே போகணும். அந்த ட்ரெயின் நமக்கு கொடுக்கணும். இவ்வளவுதான். அந்த கிடாய் அந்த சில வீட்டுல என்ன செய்வாங்கன்னா, அந்த பையங்க ஒரு 10 நாளைக்கு அந்த கிடாயை பிடிச்சிட்டு ரவுண்ட் அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா, சில ஊர்ல பாத்துருக்கேன். ஆமா, அது கான்செப்டா நம்ம வளர்த்தோம்னா கூட ஒரு 5,000 10,000 கொடுத்து கிடாய் வாங்கிட்டு போவாங்க. இதுதான் கை வளர்ப்பு. இதுதான். இதை போல்ட் போட்டா இப்ப நிக்காது, கண்டிப்பா நிக்காது. முடியெல்லாம் வெட்டிருக்கீங்களா அந்த வருஷம்? ஆமா, முடியெல்லாம் வெட்டிடுவோம். முடியை எப்போதுமே கரெக்டா நம்ம தை பிறகுமே வெட்டிடுவோம். ஜனவரியில வெட்டிடுவோம். அந்த குளிர் காலம் கொஞ்சம் குறையும், வெட்டிடுவோம். பண்ணையில எல்லாருமே அப்படி வெட்டணும். ஆமா, வெட்டினா நல்லது. அண்ணாச்சி, இந்த வருஷம் உயிர் எடை எவ்வளவு கொடுக்கலான்னு எய்ம் பண்ணிருக்கீங்க? இந்த வருஷம் உயிரிட 550க்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிருக்கோம். எடை போட்டே கொடுத்துடலாம். எடை போட்டே கொடுத்துட்டு வெறும் வயிற்றுல எடை போட்டு அவங்களுக்கு வந்து எடுத்துட்டு போயிடலாம். அவங்களுக்கு எந்த விதமான லாஸ் இல்லாம கொடுத்துருவோம். ஆனா இந்த கிடா உயிர் எடை எவ்வளவு இருக்கு அண்ணாச்சி? இந்த கிடா இதுல உள்ள செட்டு ஃபுல்லா உயிர் எடைக்கு வந்து ஒரு 45 to 50 கிலோ இருக்கும். உயிர் இடையில அப்ப எவ்வளவு வரும் அமௌண்ட்? நம்ம நீங்க 550 ரூபா கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 40 கிலோ வைங்களா? 40 கிலோனா 550 ரூபா 22,000. கறி மதிப்பு அப்ப எத்தனை %? கறி இது வந்து 60% வந்துடும். 40 கிலோனா 25 கிலோ கறி கிடைச்சிடும். சேரா கிடைக்கும். அது நம்ம கேரண்டியா கொடுக்கலாம். என்ன காரணம்? அதான் நான் சொன்னேன்ல, அவங்ககிட்ட பாடி வெயிட் 35க்கு மேல இருக்கும்போது உங்களுக்கு 60% வந்துடும். அதே இது 30க்கு கீழே இருக்கும்போது வந்து உங்களுக்கு 50% வரும். பாதி பாய் தான் வரும். என்ன எதிர்பார்ப்பாங்க அவங்க? பக்கிரத்து கடாய்க்கு வந்து எந்த குறை இருக்கக்கூடாது, கொம்பு நல்லா தோரணையா இருக்கணும், கால் வளைஞ்சிருக்க கூடாது, எந்த ஒச்சமும் இருக்கக்கூடாது, அதுக்கு எந்த குறைபாடும் அதுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்ல பரன்ல வரக்கும் கால் வளையும், அதுக்கு எங்க பண்ணையில அது வரவே வராது. போன வருஷமாவது ஒரு 10-20 குட்டிக்கு நாங்க நகத்தை வெட்டோம். இந்த வருஷம் அதுமே கிடையாது. எல்லாமே இந்த தீவனம் கொடுக்க நம்ம இதுல கரெக்ட் ஆயிரும். கீழே இறக்கி விடணுமா? ஆமா, 2 மணி நேரம் நம்ம தோட்டத்துல காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் நிக்கும். கீழே இறக்கிறோம். இப்ப இது எல்லாம் இப்ப எத்தனை மாச குட்டிகள்னு சொல்றீங்க? எல்லாமே 15 மாசத்த குட்டி. உங்ககிட்ட குட்டி வாங்கணும்னா என்ன செய்யணும்? எங்கிட்ட குட்டி வாங்கணும்னா எங்க ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு போன் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்க நேர்ல பார்த்து செலக்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு டோக்கன் போட்டு போயிட்டீங்கன்னா நீங்க பக்கிரத்துக்கு முதல் நாள் கூட வந்து நீங்க எங்கிட்ட டெலிவரி எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் 5,000 ரூபாய் கேட்போம் ஒரு குட்டிக்கு. எவ்வளவுதான். டோக்கன் என்ன பண்றீங்க? டோக்கன் என்ன பண்ணணும்? டோக்கன் வந்து நாங்க வச்சிருக்கோம். அந்த குட்டியில அவங்ககிட்ட நம்பர், அந்த டோக்கனை அந்த குட்டி காலத்துல கட்டி விட்டு அவங்ககிட்ட நம்பரை குறிச்சு கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் குட்டி அவங்க குட்டி. இல்லைன்னா பெயிண்ட் அடிச்சிடலாமா? பெயிண்ட் அதெல்லாம் இப்போ ஒரு 10 குட்டி என்ன பெயிண்ட் அடிச்சிடலாம். ஒரு 300-350 வச்சிருக்கும் போது டோக்கன் தான் உங்களுக்கு செட் இதாகும். அந்த குட்டி டோக்கன் போட்டுருக்காண்டாச்சு. எது? அந்த கொம்புல பச்சை கலர் மாட்டிருக்கேல? ஆமா, அது வந்து டோக்கன் ஆயிருக்கு. ஓகே, இது பச்சை கலர் துணியை கட்டி விட்டுருக்கீங்க. துணியை அந்த இதை ரிப்பன் மாதிரி கட்டி விட்டுருக்கோம். அது ஒரு குட்டி அப்படிங்கெல்லாம் கட்டி விட்டுருக்கோம். மீதி எல்லாமே நாங்க டோக்கன் கட்டி பில் கொடுத்துருவோம். அவங்க ஒரு போட்டோனா எடுத்துக்கலாம். அந்த குட்டி போட்டோ எடுத்துக்கலாம். அவங்க போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த குட்டியில எப்படி இருக்கும்? டேஸ்ட் எப்படி இருக்கும்? இது நம்ம நாட்டு இனத்தை சார்ந்தது. இது நல்ல சுவையா இருக்கும். அதனாலதான் நம்ம பகுதி மக்கள் வந்து இந்த கிடாயை தான் விரும்புவாங்க. இந்த பக்கிரத்து கிடாயை பொறுத்தளவுல டேஸ்ட்ங்கிறத விட அந்த தோரணைக்கு தான் அவங்க வந்து விரும்புவாங்க. அவங்க வீட்டுக்கு முன்ன கொண்டு கட்டியிருந்தாங்கன்னா இவங்க அந்த கிடாய் தோரணையா இருக்கும். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு.
நம்மளை பொறுத்தல அவங்க ஒரு தியாகமா பண்ணுதாங்க. இதனால 4-5 ஒரு பேருக்கு இதோட வளர்ச்சி. நம்ம தென்காசி மாவட்டத்துல இந்த வருஷம் எவ்வளவு குட்டி அழியும்னு எதிர்பார்க்கீங்க? எப்போதுமே ஒரு 2 லட்சம் குட்டி போயிடும். 2 லட்சம்? ஆமா, 2 லட்சம் தாண்டதான் செய்யும். ஆமா, அது அந்த சமாத்துல அந்த இதுல அவங்களுக்கு அந்த பகிர்ந்து முடிஞ்ச பிறகு தெரிஞ்சிடும். தென் மாவட்டங்கள்ல ஒரு சமாத்துக்கு எத்தனை தோல் இருக்குங்க இதுல கணக்கு எடுத்துருவாங்க. 2 லட்சம் குட்டி இருக்குமா அண்ணாச்சி கோடி? அழகா இருக்கும். நம்மகிட்ட செண்டு 300 வச்சிருக்கோம். நம்மள மாதிரி எத்தனை பண்ணைகள் இருக்கு எட்டியாவரம், அதை சுத்தி கோயில்பட்டி, நத்தனத்தம்பட்டிலாம் அதுக்குன்னே பெரிய வளர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. நிறைய கிராமத்துல பக்ரீத்துக்குனே வளர்த்துக்கிட்டே இருக்காங்க, வளர்ப்பாங்க. இது ஒரு ஆசீர்வாதமான தொழில். பக்ரீத்துக்கு வளர்க்குது அந்த வீடு நல்லா ஆசீர்வதிக்கப்படும். நீங்க பக்ரீத்து கிடாங்கிறதுல நம்ம நேர்மையா செயல்பட்டா இந்த பக்ரீத்து கிடாய் வளர்க்கும் போது அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். என்ன காரணத்துக்கு பார்த்து தனித்தனியா போட்டுருக்கீங்க, மொத்தமா போடலாம்? அதாவது அந்த லைவ் வெயிட் என்ன இருக்கோ அந்த இப்ப நம்ம ஃபீடு எப்படி கொடுக்கணும்னா தட்டுல மொத்தமா கொடுக்கும் தீவனம். ஆமா, அப்ப அந்த வெயிட்டுக்கு ப்ராப்ளம் கரெக்டா இருந்தா தான் ஒண்ணு போல அந்த குட்டி சாப்பிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு சின்ன பையனையும் ஒரு 10 வயசு பையனையும் ஒரு 15 வயசு பையனுக்கும் ஒன்னா பிளேட்ல நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா யார் முதல்ல சாப்பிடுவா? அந்த 15 வயசு பையன் சாப்பிட்டுருவான். அந்த 10 வயசு பையன் ரிவர்ஸ்ல கிடப்பான். இது என்ன சொன்னா மொத்தமா அதுக்கு தனித்தனி தட்டு. இது ஒரே தட்டுல கொடுக்கும் போது இங்கையில அந்த வெயிட் கணக்கு நம்ம போடலைன்னா ஒரு குட்டி சின்ன குட்டி அதை சாப்பிடவே விடாது, அது நின்ன மாதிரி நின்று. அதுக்குதான் அந்த வெயிட்டை கணக்கு பண்ணி ஒரு 1 கிலோ 2 கிலோ முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். அதே பருவமா நம்ம 50 குட்டி அவ பிரிச்சிடணும். அப்படி பிரிக்கணும், எல்லாருமே கண்டிப்பா பிரிக்கணும். அந்த பிரிச்சாதான் அந்த வளர்ச்சி அடையும். இந்த செம்மறி கிடா வளர்ப்புக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தொழில் வேணும்னு ரசிச்சு வர்றவங்க இளைஞர்களுக்கு கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஃபார்மிங் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வீடியோ பார்ப்பாங்க. ஆடு மேயும் போது ஒரு 10 ஆடு போய் மேய்ச்சிட்டு இருந்துச்சுன்னா அதை போய் விட்டு பார்த்துட்டு நிற்பான். இது அவனுடைய மென்டாலிட்டி. இப்படி இருக்க மட்டும்தான் இந்த தொழில ஜெயிச்சு வர முடியும். இது ஒரு உயிர் உள்ள விஷயம், இது ஒரு மிஷினரி இல்லை. அதனால இது மேல ஃபுல் கான்சியஸன் இருந்தா மட்டும்தான் நம்ம இவ்வளவு கிடாய் வச்சிருக்கிறதுல எந்த கிடாய்க்கு சோம்புலங்கிறத நம்ம அதை கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னா ஏனோ தானு பார்க்க விட்டுருவோம், மறுநாள் செத்து கிடக்கும், தூர போடுவோம். இதுதான் அதுடைய விஷயம். நிறைய பேர் ஆசைப்படுதாங்க, ஆனா அந்த செயல் வடிவத்தை கொண்டு வரணும். செயல் வடிவத்துக்கு அவங்கதான் அவங்களுடைய ஆசையை நான் சொன்னது நான் முதல்ல நீங்க கேள்வி சொன்னீங்களா, ட்ரைனிங் இதுக்கு தேவை. ஒண்ணுக்குமே உதவாத சில விஷயங்களுக்கு எத்தனையோ ரூபாயை கொடுத்து நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பிரயோஜனமா நமக்கு ஒரு மாசம் ஒரு 50,000 1 லட்சமோ கிடைக்க ஒரு பிசினஸுக்கு ஒரு 2 மாசம் மெனக்கட்டா என்னங்கதான் என்னுடைய கேள்வி. ஒரு ஃபார்ம்ல போய் வேலை கூட செய்யலாம். என்ன எடுத்துக்கிட்டா 2 மாசம் ஓசிக்க வேலை பார்த்துட்டு கத்துக்கிட்டு வரலாம். அதே மாதிரி உங்ககிட்ட சந்தேகங்கள் கேட்கலாமா? ஏதாவது ஆடு வளர்ப்புல உள்ள சந்தேகங்கள்? இப்ப நீ என்னைக்கு உங்க வீடியோ போட்டோமோ அன்னையில இருந்து எனக்கு ஒரு டெய்லி ஒரு 4 போனுக்கு நான் சந்தேகம் தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்ல, வெளியே எங்க நின்னா மட்டும்தான் நான் வீட்டுல போய் பேசணும்னு சொல்லுவேன். வீட்டுல இருந்தோம்னா கட்டாயமா அவங்களுக்கு கரெக்டான புரிதல் கேள்வி கேட்டாங்கன்னா என்னுடைய பதில் இருக்கு, என்னுடைய மெனக்கேடு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. பக்ரீத் கிடா இல்ல செம்மறி கிடா வளர்த்து கோடீஸ்வரன் ஆகலாமா? ஆகலாம், ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை தகுந்த கோடீஸ்வரன் ஆகலாம். ஆக முடியாது, நம்ம அதை நல்லா மெனக்கெடணும், அதுக்கு தகுந்த லேபர் நமக்கு கிடைக்கணும், அது தகுந்த செட்டு நமக்கு அம்சம் இருக்கணும். 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா முதக்கணும், 1 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு கிடாய்க்கு மாசம் 800 ரூபா கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை கிடாய்க்கு வாங்க துட்டு இருக்கு, எத்தனை கிடாய்க்கு நம்ம தீவனம் போட்டிருக்கோங்க, ஒரு ஃபைல் ரெடி பண்ணுங்க. லாபம் எவ்வளவு வரும்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 50 கிடா வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தா 50 கிடாய்க்குள்ள? ஒரு 50 கிடானா ஒரு கிடாய்க்கு ஒரு 8000 ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க. செட்டுக்கு 500 சைடு, 50 கிடா வளர்க்கணும் 500 சைடு, 500 சைடுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபா வந்துடும் செட்டுக்கு. தீவனத்து ஒரு கிடாய்க்கு பக்கிரத்து கிடாயை பொறுத்தல ஒரு கிடாய்க்கு 5000 ரூபா வந்துடும் 8 மாசத்துக்கும் சேர்ந்து. அப்போ 8 மாசத்துக்கு நீ ஒரு கணக்கிட்டுக்கோங்க. அதான் கணக்கு. ஒரு 10 லட்சம் ரூபா வந்துருமா? கிட்டத்தட்ட வந்துடும், கேரண்டி வந்துடும். உங்களுக்கு 8000 கீழே 4 லட்ச ரூபா கிடாய் ஆயிருது, செட் 2.5 லட்சம் ரூபா ஆயிருது, தீவனம் 2.5 லட்சம் ஆயிரும், 3 லட்சம் ஆயிரும். அப்படிங்கிற உங்களுக்கு வந்துடும்ல. உங்களுக்கு ஒரு கிடாய்க்கு ஒரு 800 ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க மாசத்துக்கு. 8 மாசம் ஒரு 5 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க. 50 என்று ஒரு 5000 கணக்கு வச்சுக்கோங்க. கத்துக்கிட்டது அவங்கள ஆரம்பத்துல ஒரு 50 குட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். ஒரு 50 குட்டி வாங்கி மறு வருஷம் ஒரு 100 ஆக்கணும். அதுக்கு ஒரு வருஷம் 150. அப்படியே காசு இருக்குன்னு முதல்ல எடுத்தோட 100-200 வாங்கிடக்கூடாது, வாங்கக்கூடாது. அது கத்துக்கிட்டாங்கன்னா பாக்குறதுக்கு திறமை இருக்கு, நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், ஒரு ட்ரைனிங்ல இருக்கும் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஒரு நம்பிக்கை இருந்தா பண்ணலாம். அது மட்டும் இல்ல, மார்க்கெட்டிங்னு இதுல ஒண்ணு இருக்கு விஷயம். நம்ம இங்க இருக்கோம், இவர் இந்த கிடாய் வச்சிருக்காருங்கிறது மக்களுக்கு தெரியணும். வளர்த்துடலாம். விற்கிறதுல இருக்கு, விற்பனையில மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் எங்களுக்கு ஆரம்பத்துல தமிழ் விவசாய தேடுறதுக்கே எனக்கு 6 மாசம் ஆச்சுது. அவர் நம்பரை எடுத்து அவர் 2-3 நேரம் கூப்பிட்டு போனே எடுக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மிங்ல எடுத்து
ஃபார்ம் பண்ண பிறகுதான் நம்மளோட ரீச் கூடிச்சுது. இப்படியும் சில விஷயங்கள் நம்ம பண்ணைகள் வெளியே தெரியும். அப்ப எல்லாருக்கும் தெரியணும் பண்ண. இப்போ எங்களுடைய கிடாய எட்டயபுரம் சந்தையில விட்டாலும் சரி, மேலப்பாளைய சந்தையில கூட எங்க கிடாய் நிப்பாட்டிருந்தாலும் இது ராஜ் பசுமையும் சுரண்ட பண்ண கிடான்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நாங்க டேட் மார்க் வச்சிருக்கோம். இதுதான் உண்மை. அப்படி வளர்க்கணும். வளர்ச்சி இந்த பண்ணனா இப்படி இருக்கும், வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.